அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 12 பாரதியின் நினைவு நாள். ஏன்னா இது செப்டம்பர் 11 தானே மகாகவி பாரதியின் நினைவு நாள். அதுக்கு ஒரு காணொலி போட்டியே, இப்ப இதை சொல்றியேன்னு நீங்க கேட்கலாம். நாங்க நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுற ஆள் கிடையாது. எப்பவும் ஒரே பேச்சுதான்னு நான் சமாளிக்க விரும்பல. செப்டம்பர் 11 பாரதியின் நினைவு நாளா இல்லை செப்டம்பர் 12 பாரதியின் நினைவு நாளா என்பதை தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். 1921 செப்டம்பர் 11 தேதியிலிருந்து இந்த ஆண்டு 2024 செப்டம்பர் 11 வரை கிட்டத்தட்ட நூற்றாண்டை கடந்து கொண்டாடி இருக்கிறோம். பாரதியின் நினைவு நாளை நாம் கடைபிடிக்கிறோம். ஆனால் அந்த தேதி தவறு என்கிறார்கள் பாரதியை ஆழமாக படித்த ஆய்வாளர்களும் பாரதியை கொண்டாடும் எழுத்தாளர்களும். ஏனென்றால் 1921 செப்டம்பர் 11 நள்ளிரவில் 1:30 மணி அளவில் பாரதி இறக்கிறார். நள்ளிரவில் 1:30 இறப்பதனால் 12 மணி வரை தான் செப்டம்பர் 11. 12க்கு மேல ஆனதால் அது செப்டம்பர் 12 ஆகிவிட்டது. அன்றைய சென்னை மாகாணத்தின் சென்னை மாநகராட்சி கார்பரேஷன் ஹெல்த் சென்று கொடுத்த பாரதியின் இறப்பு சான்றிதழ் கூட செப்டம்பர் 12 என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தொடர்ந்து செப்டம்பர் 11 பாரதியின் நினைவு நாளாக கொண்டாடுகிறோம். மயிலாடுதுறையைச் சேர்ந்த சுப்புரத்தினம் அவர்கள் பாரதியை தன் வாழ்நாள் முழுக்க ஆய்வு செய்த ஆய்வாளர் சுப்புரத்தினம் பாரதியின் இறப்பு ஆவணங்களோடு 1/4 நூற்றாண்டு காலமாக கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக இந்த அரசிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவரது கோரிக்கைக்கு செவிசாய்த்து 2014ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் எட்டயாபுரத்தில் உள்ள பாரதியின் நினைவு மண்டபத்தில் உள்ள கல்வெட்டில் பாரதியின் நினைவு நாள் செப்டம்பர் 12 1921 என்று அன்றைய தமிழக அரசு மாண்புமிகு அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு அதை மாற்றி அமைத்தது. அது ஒரு மன நிறைவு. ஆனால் பாட புத்தகங்கள், அவருடைய வரலாற்று நூல்கள், அவரை பற்றி எழுதுகிற சித்திரங்கள் என எல்லாத்தையுமே தவறாக இன்னைக்கு கற்பிச்சிருக்கோம். அதை மாற்றி ஆகணும். ஏன்னா வரலாற்று தவறாக பதியப்படக்கூடாது. நாளைக்கு வர குழந்தைகளுக்கு அதை திருப்பி சொல்வதற்கு எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லாம போயிடும் தான் பாரதியை கொண்டாடுகிற பாரதியை தன் வாழ்நாள் முழுக்க ஆய்வாக எடுத்துக்கொண்ட ஆய்வாளர்கள் தொடர்ந்து குரல் எழுப்புகிறார்கள். கிட்டத்தட்ட பாரதியின் மரணமே ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு தான். ஏன்னா பாரதியின் மரணத்தில் கலந்து கொண்ட நபர்களிலிருந்து பாரதிக்கு எப்படி மரணம் நிகழ்ந்தது என்பது வரை எல்லாமே ஒரு புனைவாகவே கட்டமைக்கப்படுகிறது. அதுல நிறைய கற்பிதம். இன்னைக்கும் பாரதியின் மறைவை குறித்து பேசும்போது யானை தூக்கி போட்டுருச்சு, மதம் பிடித்த யானையில அடிபட்டுருச்சு, யானை மிதிச்சு பாரதியார் இறந்துட்டாரு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை. பேராசிரியர் மணிகண்டன் என்பவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாரதியின் கோயில் யானை என்ற அவரது நாடகத்தை கண்டெடுத்து சிறு நூலாக பதிப்பிச்சிருக்காரு. அதாவது பாரதி யானையால் தாக்கப்பட்ட பிறகு அந்த அனுபவத்தை ஒரு நாடகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார். அந்த நாடக நூல் தான் கோயில் யானை. 1921 ஜனவரி 8ஆம் தேதி அன்றைய சுதேசமித்திரன் பத்திரிகையில இந்த நாடகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட இது நிகழ்ந்த காலத்தை பார்க்கும்போது அவர் இறப்பதற்கு ஓராண்டுகளுக்கு முன்னாடியே யானையால் அவர் தாக்கப்பட்டது நமக்கு உச்சிதமாயிருது. அதற்கு பிறகு ஓராண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு 1921 செப்டம்பர் மாதம் நோய்வாய்ப்படுகிறது. அவருக்கு வயிற்றுக்குள்ள இருக்க ஏதோ நோய், வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு காரணங்களால் தான் அவருடைய உயிர் பிரிகிறது. அந்த பிரிந்த கணம் இருக்கு இல்லையா, அது 1921 செப்டம்பர் 11 நள்ளிரவு 1:30. நல்ல துல்லியமா சொன்னா 1921 செப்டம்பர் 12. இதைத்தான் திரும்ப திரும்ப நாம மாணவர்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த கோயில் யானை நாடகத்துல கூட பாரதி சுவைப்பட ஒன்று சொல்லுவாரு. தாக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தை எழுதும் போது அவர் சொல்லுவாரு, அந்த கோயில் யானை நாடகம் இருக்கு இல்லையா, அதுல பாரதி சுவைப்பட தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருப்பாரு. மதம் பிடித்து யானை மூர்க்கமா இருக்கிறத கோயில சுத்தி இருக்கவங்க வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. இவர் அதை எதையுமே கண்டுக்கிறாம டக்குன்னு உள்ள போயிட்டாரு. கூடத்தை தாண்டி யானைக்கு ரொம்ப அருகில போயிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் யானையை நெருங்கும் போது யானை தலை குனிந்து இருந்தது, நான் தான் வந்திருக்கேன் அது தெரியல, அதனாலதான் என்னைய துதிக்கையால் அடிச்சிருச்சு சொல்றாரு. அப்ப கூட பாருங்க, யானை என்னை பார்த்திருந்தா அது தன் சகோதரனாக தன் தோழனாக பாவிச்சிருக்கோம் என்ற அர்த்தத்துல சொல்றாரு. காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி என்று பாடிய பாரதி தன் வாழ்நாள் முழுக்க திருவனந்தபுரத்துல சிங்க குகைக்குள்ள போய் கை கொடுத்த கதையாக இருக்கட்டும், யானை மிதித்த கதையாக இருக்கட்டும், இப்படி வாழ்நாள் முழுக்க பல்வேறு விலங்குகள், பறவைகள், இயற்கையோடு நேசித்த ஒரு மனிதனின் வரலாறு ஒருபோதும் தவறாக பதியப்பட்டுக் கூடாது. இதை ஏன் நம்ம திரும்ப திரும்ப பதிகிறோம்னா, தன் வாழ்நாள் முழுக்க வாழும் போது கொண்டாடப்படாத பாரதி இறந்த பிறகு கொண்டாடப்படுகிறான். அதாவது சரியான தினத்தில் கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். நாம் இன்று சொல்லுவோம், எல்லோருக்கும் உறக்க சொல்வோம், மகாகவி பாரதியின் நினைவு நாள் செப்டம்பர் 11 இல்ல செப்டம்பர் 12.